இதயம் wishes you a very happy new year. அஜர்பைஜான் விமானத்தை தவறுதலாக ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார். அஜர்பைஜான் நாட்டைச் சேர்ந்த பயணிகள் விமானம் கடந்த 25ஆம் தேதி திடீரென தரையில் மோதி வெடித்து சிதறியதில் 38 பேர் உயிரிழந்த நிலையில் 29 பேர் காயத்துடன் மீட்கப்பட்டனர். இந்த விபத்திற்கு விமானம் மீது பறவை மோதியது காரணமாக இருக்கலாம் என்று ரஷ்யா முதலில் தெரிவித்தது. ஆனால் விமானத்தின் முன்பகுதியில் பெரிய ஓட்டை மற்றும் அதன் வால் பகுதியில் குண்டுகளால் ஏற்பட்ட சேதம் இருப்பதாக நிபுணர்கள் தகவல் வெளியிட்டதை அடுத்து ரஷ்யா மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார். ரஷ்ய வான்வெளியில் நடந்த சோகமான சம்பவம் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்ளின் விடுத்த அறிக்கையில் உக்ரைன் ட்ரோன்கள் குரோஸ்னி அருகே நடத்திய தாக்குதல் காரணமாக வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பாட்டில் இருந்தன. அந்த சமயத்தில் அஜர்பைஜான் பயணிகள் விமானம் வந்ததால் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் தவறுதலாக அந்த விமானத்தை தாக்கியுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே உக்ரைன் போரால் சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் ரஷ்ய அதிபருக்கு சர்வதேச அளவிலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது.